வணக்கம். நான் டாக்டர் கிறிஸ்டி. ஆண்மையில் அழகாக தோகையை விரித்து நடனமாடி பெண்மையில் அட்ராக்ட் பண்ணோம் இல்லையா? ஆனால் எல்லா பறவைகளும் அதே மாதிரி தன்னோட இணையை நடனமாடி தான் அட்ராக்ட் பண்ணணும்னு இல்லை. ஒரு சில பறவைகள் சிறப்பான ஒலிகளை எழுப்பி பறவைகளை அட்ராக்ட் பண்ணும். ஒரு சில பறவைகள் வேட்டையாடுற குணத்தில் பறவைகளை அட்ராக்ட் பண்ணும். இவ்வாறு ஒவ்வொரு பறவையும் ஒவ்வொரு விதமாக தன்னுடைய இணையை அட்ராக்ட் பண்ணும் பொழுது நம்ம மனிதர்கள் மட்டும் என்ன விதிவிலக்கா என்ன? நம்மளோட இணையோட லவ் லாங்குவேஜ் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே போதும், கணவன் மனைவி உறவு பலப்படும். ஒரு கணவன் மனைவி உறவுக்குள்ளே அவங்களோட லவ் லாங்குவேஜ் வெவ்வேறு மாதிரி இருக்கலாம். ஒரு சிலர் அவங்களோட குவாலிட்டி டைமை இணையோட ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸோட வேலையை விட முக்கியமாக வீட்டில் நிறைய நேரம் செலவழிப்பாங்க. அவங்களோட மனசு விட்டு பேசுகிறது, அவங்க பேசுகிறத காது கொடுத்து கேட்குறது, இந்த மாதிரி ஒரு சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றது, இல்லைனா எங்கேயாவது வெளியில் நடந்து போகிறது, ஷாப்பிங் போகிறது, இந்த மாதிரி குவாலிட்டியான டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆசைப்படுவாங்க. ஒரு சில இணை எப்போவுமே வார்த்தைகளில் அன்பை வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஐ லவ் யூ, ஐ நீட் யூ, ஐ வாண்ட் டு பி வித் யூ. இந்த மாதிரி அவங்களோட இணை கூட அவங்களோட வார்த்தைகளை அவங்களோட காதலை வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சிலர் அவங்களோட ஃபிசிக்கல் டச் மூலமாக அதை வெளிப்படுத்துவாங்க. அவங்கள எப்போவுமே ஹக் பண்ணுறது, கிஸ் பண்ணுறது, அவங்க கூடவே இருந்துக்கிறது, தோளில் சாஞ்சிக்கிறது, இந்த மாதிரி அவங்களோட ஃபிசிக்கல் டச் மூலமாக அவங்களோட அன்பை வெளிப்படுத்துவாங்க. ஒரு சிலர் அவங்கள பாராட்டுறது மூலமாக அவங்கள நீ ரொம்ப அழகாக இருக்க, நீ ரொம்ப பொறுப்பாக வீட்டை பார்த்துக்கிற, நீ வந்ததுக்கப்புறம் என் வாழ்க்கையே மாறிடுச்சு, இந்த மாதிரி வார்த்தைகளில் அவங்கள பாராட்டுறது மூலமாக அவங்களோட அன்பை வெளிப்படுத்துவாங்க. ஒரு சிலர் அவங்களோட வேலை பளுவை குறைக்கணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்காக சின்ன சின்ன வேலைகளை செய்கிறது, அவங்களுக்கு பாத்திரம் கழுவி தர்றது, அவங்க துவைச்சி வச்ச துணியை காய போடுறது, அவங்க குளிச்சுட்டு வர்றதுக்கு முன்னாடி அழுக்கு துணியை தூக்கி அழுக்கு குடியில் போடுறது, இந்த மாதிரி அவங்களுக்கு தேவையான வேலை பளுவை குறைக்கிறது மூலமாக அவங்களுக்கு தேவையான வேலைகளெல்லாம் செஞ்சு அவங்களோட காதலை வெளிப்படுத்துவாங்க. ஒரு சிலர் அவங்களுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வாங்கி கொடுக்கறது, அவங்களுக்கு பிடிச்ச சின்ன சின்ன விஷயங்களை வாங்கி கொடுக்கறது, அழகான சின்ன சின்ன விஷயங்களை வாங்கி சர்ப்ரைஸ் பண்ணுறது மூலமாக அவங்கள சந்தோஷப்படுத்த ஆசைப்படுவாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்களோட காதலை வெளிப்படுத்துகிற விதம் கண்டிப்பாக மாறுபடும். அதை விட்டுட்டு நம்ம புரிஞ்சிக்காமல் அவங்களாம் அந்த மாதிரி கிஃப்ட் வாங்கி தராங்க, அவங்களாம் சூப்பராக கவிதை எழுதுகிறாங்க, அவங்களாம் ஜாலியாக ஊர் சுற்றுறாங்க, அவங்க அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க, நீங்கள் ஏன் அப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு குறை சொல்கிறத விட நம்மளோட இணையோட லவ் லாங்குவேஜ் என்னன்னு நம்ம ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அந்த லவ் லாங்குவேஜை நம்ம ரொம்ப ஆசையாக அனுபவித்து அதை என்கரேஜ் பண்ணோம் அப்படின்னா அவங்க நமக்கு பிடிச்ச லவ் லாங்குவேஜையும் பேச ஆரம்பிப்பாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.